GG Film Company, Magnus Production, Sabaris, Sangamitra, Soumya, Anbumani தயாரிப்பில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்னுடைய டிப்ரெஷன் இல்ல என்னுடைய மனரீதியான பிரச்சனைகள் தான் இந்த சர்க்கரை நோய்க்கே காரணம் அப்படின்னு. இது ரொம்ப புதுசா இருந்துச்சு. இது மருத்துவ ரீதியா இல்ல இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? இது கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் விட்டமின் டி வந்து ஓரளவுக்கு அமெரிக்காவில் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுறாங்க. நம்ம ஊரில் தான் அந்த விட்டமின் டி வந்து அவேர்னஸ் இல்லவே இல்லை. தனக்கு எல்லாம் தெரியும், கூகுளில் பார்த்தா எல்லாம் படிச்சிடலாம், சேட் ஜிபிடி வேற இப்போ வந்துருச்சு, சேட் ஜிபிடியில் பார்த்தா எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால சில நாட்கள் தூங்குறது. இப்போ தூக்கமின்மையும் ஒரு பெரிய பிரச்சனை தான். மனசு சரியில்லாட்டி தூக்கம் வராது. மனசு சரியில்லாதனால அவர் தூங்குறது இல்லை. தூங்காத அன்னைக்கு மறுநாள் சுகர் நார்மலாக தான் இருக்கு. தூங்காத அன்னைக்கு 2 நாள் கழிச்சு சுகர் மாறுது. சர்க்கரைங்கிறது நோய் கிடையாது, குறைபாடு. அந்த குறைபாடை வந்து சில சமயம் சரி செய்ய முடியும், சில சமயம் சரி. தூக்கத்தை முதல்ல சரி பண்ணு. என்ன நடந்தாலும் காலைல பார்த்துக்கலாம். தூக்கத்தில் ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னா தூங்கினாதான் தீர்வு கிடைக்கும், தூக்கத்தில் தீர்வு கிடைக்காது. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய குடலை 2வது மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மூளை எப்படி செயல்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய செயல்கள் அமையும். அதே மாதிரி தான் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடலமைப்புமே செயல்படும். இப்படி நம்மளுடைய உணவு, உடல் ரீதியான, மன ரீதியான பல பிரச்சனைகளை சந்தித்த மனிதர்கள் அவங்களுக்கான சொல்யூஷனை கொடுத்த உணவு உளவியல் நிபுணர் கிருத்திகாதரன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்களோட பேச போறோம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். அதாவது முதல் முறையா இந்த மாதிரி பேட்டியில வந்து கட் செகண்ட் பிரெயின் அப்படின்னு வந்து சயின்ஸ்ல பேசுவோம். ஆனால் பேட்டியில் இந்த கேள்வி வந்து ரொம்ப அழகான தொடக்கமாக இருக்குது. 2வது மூளை அப்படிங்கிறது முழுக்க அழகான ஒரு தொடக்கமாக நான் நினைக்கிறேன். இந்த தொடக்கத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதாவது உடல் சார்ந்த, மனம் சார்ந்த சில விஷயங்கள் நம்மளுடைய உடல் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. அதற்கான தீர்வு நீங்க சந்தித்த மனிதர்கள் அப்படின்னு பல விஷயங்களை இந்த டாபிக்ல பேச போறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். எனக்கு புதுசா இருந்துச்சு இதை பத்தி நம்ம கேள்விப்படும் போதே. அதாவது நம்மளுடைய மனரீதியான சில பிரச்சனைகள், மனரீதியான எண்ணோட்டங்கள் தான் உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமா அமையுதுன்னு சொல்றாங்க. நான் சந்தித்த ஒரு நபர் கூட சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நாளாக சக்கரை வியாதியில் எனக்கு பாதிப்பு இருந்துச்சு. நான் நிறைய டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ கடைசியாக தெரிய வந்துச்சு, என்னுடைய டிப்ரெஷன் இல்லை என்னுடைய மனரீதியான பிரச்சனைகள் தான் இந்த சர்க்கரை நோய்க்கே காரணம் அப்படின்னு. இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இது மருத்துவ ரீதியாக இல்லை இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நம்மளோட டயபெட்டிக் அப்படிங்கிறது, நம்ம வந்து உடல் இனிப்பு சாப்பிட்டா டயபெட்டிக் வரும், பரம்பரை ரீதியாக டயபெட்டிக் வரும், உணவு சரியில்லாட்டி வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மைதான். ஏன்னா அதுவும் நம்மளோட கட் பாக்டீரியா அப்படின்னு நம்ம உடல் 2வது மூலையில் வந்து ஒரு மைக்ரோபயோம்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தை வந்து இந்த உணவுகள் வந்து பாதிக்கப்படும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம உணவு மட்டும்தான் அந்த கட் மைக்ரோபயத்தை பாதிக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம ஒரு கற்பனையில் இருக்கோம். ஆனால் உண்மையை சொன்னால் அப்படின்னா நம்மளோட மனசும் பயங்கரமாக, அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதும் நம்மளோட குடலையும் பாதிக்கும், அப்புறம் ஹார்மோன்ஸையும் பாதிக்கும். அதாவது ஃபைட் அண்ட் ஃப்ளைட் அப்படிம்பாங்க, அடர்லைன் அப்படிம்பாங்க. இன்சுலின் வந்து ஒரு ஹார்மோன் தான். அந்த இன்சுலின் சுரப்பு, அந்த இன்சுலின் நிறுத்தம், அப்புறம் லிவரில் வந்து சர்க்கரை உற்பத்தி அதிகமாகிறது, இது எல்லாமே மனசோடையும் தொடர்பு கொண்டது. அப்போ வெறுமனை டயட்டை மட்டும் மாற்றினா எனக்கு சரியாயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ஓரளவுக்கு சரியாகும். டயபெட்டிக் பீப்புள் வராங்க அப்படின்னா நீங்கள் மருத்துவத்துறையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில மருத்துவர்கள் உணவு கட்டுப்பாடு கொடுக்குறாங்க. சில இடத்துல போனீங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாத்திரை இப்போ 10 mgலேருந்து 20 mg, அப்புறம் வந்து இன்சுலின் போடுறது அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. இதே உணவு மற்றும் உளவியல் அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறோம், இது வந்து பெரிய விதத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய மாற்றம் கொடுக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வெளிநாட்டில் ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 யூனிட் இன்சுலின் போட்டிருக்காங்க. 20 வருஷமாக போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நான் வெளிநாட்டில் எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கேன், அவங்க வீட்லேயும் வந்து மருத்துவத்துறை சார்ந்தவங்க நிறையா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 48 வயது இருக்கும் அவங்களுக்கு. அப்போ வந்து ஒருத்தர் கூட, ஒரு மருத்துவர் கூட என்கிட்ட சொல்லலை எனக்கு வந்து கவுன்சிலிங் தேவை, மன ரீதியான ஒரு கவுன்சிலிங், உளவியல் ரீதியான, உணவு மாற்றணும் அப்படின்னாங்க.
சரி அப்படின்னோடனே முதல்ல அவங்கள்ட்ட சொன்னேன், உணவு கட்டுப்பாடு வேணும் அப்படிங்கும்பொழுது அவர் வந்து நைட்டு தூங்குறதில்ல. நைட்டு வந்து தூக்கம் அப்படிங்கிறது வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் நல்லா தூங்குவார், வாரத்தில் 4 நாள் தூங்குறதில்ல. அப்புறம் வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து அவங்களோட மகளால் வந்து பிரச்சனை. எப்படின்னா நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறை கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். அந்த பெண் வந்து வெளிநாட்டு ஆண் அப்படிங்கிற அவங்களோட வந்து திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்காங்க. அது இவங்களுக்கு வந்து ஒரு சம்பிரதாயமான இந்திய குடும்பம். இவங்களுக்கு அது இஷ்டம் இல்லை. இவங்க வந்து பெரிய ப்ராட் மைண்ட் தான், ஒரு 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 பிரச்சனையும் இல்லாத ஒரு மனிதர் தான் அவங்க. இருந்தாலும் அவங்க மனசில் தெரிஞ்சோ தெரியாமலோ கடுமையாக அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம இங்கே வந்தது தப்போ, நம்ம வெளிநாட்டில் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்போமோ அப்படின்னு ஒரு கடுமையான உளவியல் சவாலை வந்து அவர் யாருக்குமே சொல்லாமல் தானே சமாளிச்சிட்ருக்காரு. இந்த உளவியல் பிரச்சனையப்போ அவர் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், போய் ஒரு ஹால்டிராம்ஸ் மாதிரி ஒரு நாள், அப்புறம் நம்ம ஊரில் ஏதாவது எப்போதும் அந்த சீசனுக்கு என்ன பண்ணுவாங்க, வீக்கெண்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த வாரம் சமோசா யாராவது கொண்டு வந்து டோக்லா விற்றுட்டு போவாங்க. அந்த ஊரில் அந்த லோக்கல் பிஸ்னஸ்லாம் நல்லா செய்வாங்க. டோக்லா விற்பாங்க, அதை விற்பாங்க, இது வைப்பாங்க. இதை எப்போதும் வாங்கிட்டு வருது. வாரம் ஃபுல்லாக உட்காந்தே வேலை செய்வார். உட்காந்தே வேலை செய்கிறப்ப முழுக்க முழுக்க உட்காந்து இந்த பக்கம் டாக்டர்கிட்ட போகிறது, இன்சுலினை போடுறது, இந்த பக்கம் பிடிச்ச மாதிரி உணவுகளை சாப்பிட்றது, பிடிச்ச மாதிரின்னு அவர் வந்து என்னென்னா தான் ஆரோக்கியமாக இருக்கிறதாவும் ரொம்ப சீட் பண்ணாதாவும் பண்ணலேன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்க ஒரு பழக்கத்துக்கு இருந்தார். வந்தோடனே பிளட் ரிப்போர்ட் பார்த்தா கண்ணா பின்னான்னு சுகரு, அது தவிர்த்து இன்சுலினு, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் விட்டமின் டி வந்து ஓரளவுக்கு அமெரிக்காவில் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுறாங்க. நம்ம ஊரில் தான் அந்த விட்டமின் டி வந்து அவேர்னஸ் இல்லவே இல்லை. நம்ம ஊரில் என்கிட்ட வர கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90% பீப்புளுக்கு வந்து விட்டமின் டி வந்து இருக்காது. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறீங்கண்ணே, நீங்கள் காலையிலேருந்து ஒரு வாரத்தில் நீங்கள் எத்தனை மணி நேரம் வெயிலில் நின்னீங்க? அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா காலையில் வேலைக்காக வரோம், திருப்பி சாயந்தரம் அங்கே போகும்போது சூரியன் இருக்கிறது இல்லை. ஸோ அப்போ அந்த சத்து இல்லாமல் இந்தியாவில் இருப்பாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு வந்தார். இப்படி இருக்கும்பொழுது அவர்கிட்ட நான் முதல்ல வந்து உணவையும் மாற்றணும், கவுன்சிலிங் தேவை அப்படின்னோடனே அவர் எடுத்த எடுப்பில் எனக்கா கவுன்சிலிங்கா, நான் ஹாப்பியாக இருக்கேன் மேம், நான் பாருங்கள் அதை சாப்பிடுவேன், இதை சாப்பிடுவேன், நான் அங்கே போவேன், இங்கே போவேன், நான் அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன், இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் வந்து உட்காரல. அந்த கவுன்சிலிங்குள்ளே வர்றதுக்கே சிலருக்கு நெருடல் இருக்குல்ல மேம், படித்தவங்களா இருப்பாங்க, அவர் பெரிய பதவி, பெரிய பதவியில் கூட இருப்பாங்க. ஒரு மருத்துவர்கிட்ட உளவியல் ரீதியா ஒரு கவுன்சிலிங் உட்காரணும் அப்படிங்கிறதுலேயே சில தயக்கம் இருக்கு. கண்டிப்பா. எனக்கு ஒரு பெரிய மனிதர் அவருக்கு வந்து சில சிக்கல்கள் வந்து மனதளவிலும் உடல் அளவிலும் வந்துருச்சு. அவர்கிட்ட போய் நீங்கள் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னோடனே அவர் என்னை திரும்பி கூட அடுத்த தடவை பார்க்கல. அவருக்கு தேவையானது வந்து அவர் டாக்டராக போயிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பார்க்காத டாக்டர்ஸே கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து ஒரு கவுன்சிலிங்கும் வேணும், டயட்டும் வேணும் அப்படின்னு சொன்னது அவரால் ஏற்றுக்க முடியல. தனக்கு எல்லாம் தெரியும், கூகுளில் பார்த்தா எல்லாம் படிச்சிடலாம், ChatGPT வேறு இப்போ வந்துடுச்சு, ChatGPTயில் பார்த்தா எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொன்னோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கு வெளிநாட்டில். அந்த பையன் வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவன் இல்லை அப்படிங்கும்பொழுது இவருக்கு வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு, மனரீதியாக பாதிச்சிருச்சு. என்ன அப்படின்னா அந்த ஊரில் வந்து நம்ம வந்து வம்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி அங்கே இன்னுமே வம்பு பேசுகிறாங்க, அதிகமாகவே இருக்குது. அந்த இந்திய குழுமங்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல, அந்த குழுமங்களில் வம்பு ஜாஸ்தி. உன் பொண்ணு வந்து இந்திய பையனோட டேட்டிங் போகிறாங்களா, அமெரிக்க பையனோட டேட்டிங் போகிறாங்களா, அப்புறம் ஈவன் வந்து ஜாதிகள் கூட இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இப்போ சமீபத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கொடுமையானது தான். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னெல்லாம் இதை எளிதாக எடுத்துக்கிட்ட அமெரிக்க குடும்பங்கள் வந்து ரொம்ப இந்த ஐடென்டி கிரைசிஸில் வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அந்த குழந்தையும் பாவம், அந்த குழந்தை வந்து இயல்பாக ஒரு அமெரிக்கத்தனத்தோடு வளர வேண்டிய ஒரு குழந்தை, இயல்பாக டேட்டிங் போக வேண்டிய வயசில் இயல்பாக அவங்க லிவிங் டுகெதருங்கிறது அந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் திருமணம் செய்வாங்க. அவங்க திருமணத்தை எடுத்தடுப்பில் செஞ்சு எடுத்தடுப்பில் டைவர்ஸ் பண்ணுற சமூகம் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. திருமணங்கிறத வந்து ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து அவங்களுக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் திருமணத்துக்கு போவாங்க. அப்படியும் போய்
ஏதாவது வந்தால் தான் டைவர்ஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து அப்படி பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே அவருக்கு வந்து கடும் மன உளைச்சல். சுற்றம் எல்லாருமே நீ வந்து வளர்த்தது சரியில்லை, உன்னை வந்து நீ வந்து இந்தியாவில் இருந்திருந்தால் இப்படிலாம் நடந்திருக்காது, உன்னோட குழந்தை சரியில்லை அப்படின்னா அந்த அந்த குழந்தை வந்து ரொம்ப அறிவுமிக்க குழந்தை, பயங்கர அறிவு, பயங்கர துணிச்சல், அதே சமயம் பெற்றோருக்கு மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். எதுவும் தூக்கி எறிஞ்சு நீ வேண்டாம் அப்படின்ட்டு போகிற பொண்ணும் கிடையாது. இந்த சுச்சுவேஷனில் அவருக்கு டயபெட்டிக் எகிரி போய் 100 யூனிட் இன்சுலின் எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ மன ரீதியான அப்பப்போ சாப்பிடக்கூடிய இந்த உணவு பிரச்சனைகள் மனதால் தான் அவர் இந்த உணவே சாப்பிட்றாரு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம ஒரு மிக்சர் சாப்பிட்றது, ஓம்பொடி சாப்பிட்றது, முறுக்கு சாப்பிட்றது, இல்லை திருநெல்வேலியிலேருந்து அல்வா வருது, அது கொஞ்சமாக அவருக்கு சர்க்கரை இருக்கனால ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றது இல்லை, இருந்தாலும் அவரோட சாப்பாடு வந்து அவருக்கு அந்த நேரத்தில் திருப்தி கொடுத்துருக்கு. அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைஜாக் பண்ணுறது, மனசை வந்து சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அதில் சமாதானம் ஆகாது, திருப்பி திருப்பி அந்த ஸ்நாக்ஸுக்கு அடிக்ஷன் ஆவாங்க, அந்த கிரேவிங் அதிகரிச்சுட்டே இருக்கும். நொறுக்கு தீனி. அவர் ஆக்சுவலி அவர் உணவு ரொம்ப மோசமான உணவு பழக்கம் உள்ளவர் கிடையாது. நான் சொல்கிறேனே, அவர் சந்தோஷமான ஆள் தான், மோசமான உணவு பழக்கம் இல்லை. ஆனால் அவருக்கு அந்த கிரேவிங் அப்படிங்கிறது, அந்த ஸ்நாக்ஸுக்கான நொறுக்கு தீனிக்கான கிரேவிங் அப்படிங்கிறத இடைவிடாமல் அவர், அதுவும் கம்ப்யூட்டரில் வேலை, ரொம்ப பெரிய மனிதர், ரொம்ப சாதாரண ஆள்லாம் கிடையாது. அந்த அந்த ஊர்லேயே ஓரளவுக்கு பணக்கார வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் அவங்கெல்லாம். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது, அந்த பழக்கத்துக்கு அடிமையே ஆயிட்டார். அடிமையாகும்பொழுது தான் என்கிட்ட வந்தார். நான் வந்து நல்லா சாப்பிட்றேன், ஓரளவுக்கு கட்டுப்பாடு தான், நான் சர்க்கரையை தொடுறதில்லை அப்படின்னு வரும்பொழுது அவர் வந்து தன்னோட மன ரீதியான விஷயத்த சொல்லலை அப்படிங்கும்பொழுது நான் எப்போதுமே எல்லாம் கேட்கும்பொழுது அப்போ அவருக்கு வந்து உணவை மாற்றம், அதாவது ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் அப்படிம்பாங்க. இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கட் மைக்ரோப்ஸ் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒரு ரீசெண்டாக ரிசர்ச்சில் வந்து சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு சில மைக்ரோப்ஸ், சில பாக்டீரியாக்கள் அதிகமாகவும், சில பாக்டீரியாக்கள் அதாவது லாக்டோபேசிலி அந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு. அதில் குடல் சார்ந்த நுண்ணுயிரிகள் அந்த நுண்ணுயிரிகள் வந்து கம்மியாகிறத கட் டிஸ்பயோசிஸ்மாங்க. அந்த விஷயத்த முதல்ல சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ப்ரீபயோட்டிக் உணவுகள் அப்படின்னு நான் எப்போதுமே ஆரம்பிப்பேன். அவருக்கு ப்ரீபயோட்டிக் உணவுகள் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாளில் அவர் வந்து இன்சுலின் போடுறதை நிப்பாட்டிட்டார். அப்புறம் அங்கே மருத்துவர்கிட்ட போய் கேட்டு மாத்திரையும் ஓரளவுக்கு நிப்பாட்டி, சர்க்கரையே இல்லாதனால அதை கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. அடுத்து அவருக்கு பார்த்தா சில நாட்கள் மட்டும் சர்க்கரை ஏறுது. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, என்றைக்கெல்லாம் சர்க்கரை ஏறுது அப்படின்னு பார்க்குறோம். டெய்லி அனுப்புவார். அவர் வந்து ஒரு மிஷினே வாங்கி வச்சுட்டு எனக்கு அனுப்புவார். சில நாள் மட்டும் ஏறும், சில நாள் அந்த மேப்பை பார்த்தா தெரிஞ்சிடும். என்னடா அது சில நாட்கள் மட்டும் ஏறுதே, சில நாட்கள் ஏறலையே அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால சில நாட்கள் தூங்குறது. இப்போ தூக்கமின்மையும் ஒரு பெரிய பிரச்சனை தான். மனசு சரியில்லாட்டி தூக்கம் வராது. மனசு சரியில்லாதனால அவர் தூங்குறது இல்லை. தூங்காத அன்னைக்கு மறுநாள் சுகர் நார்மலாக தான் இருக்குது. தூங்காத அன்னைக்கு 2 நாள் கழிச்சு சுகர் மாறுது, டயபெட்டிக் ரீடிங் மாறுது. இது வந்து ஒரு மர்மமாகவே இருந்துச்சு. என்னடா அது வாரத்தில் 2 நாள் நல்லா இருக்குது, 2 நாள் நல்லா இல்லை அப்படிங்கும்பொழுது கிட்டத்தட்ட அப்போ தான் தோணுது, உங்கள் மனசில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குதுன்னு தோணுது. அப்படிங்கும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ்லாம் இல்லை, ஆனால் தூக்கம் வரதில்லை. அவர் அப்பயும் ஒத்துக்கிறேன், சொல்லலை. உண்மையை அவர் எப்படி சொல்லுவார், ஒரு ஜாலியான பர்சன். அவர் ரொம்ப ஜாலியாக, நீங்கள் சினிமாலாம் பார்ப்பீங்களா, ஒரு காமெடி பர்சன் எப்படி இருப்பாங்க, ஒரு காமெடியாக ஜாலியாக இருங்கவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஜாலியான பர்சன். அவர்கிட்ட போய் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியாது. அப்படிங்கும்பொழுது தூக்கம் என்னால் வரல அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட பெண்ணை நினைக்கும் பொழுது, அவளோட எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது என்னால் தூங்க முடியல. அப்போ அங்கே தூங்குறாரு. அங்கே தான் தூங்குறாங்க. கதையை சொல்லும் பொழுது அவருக்கு பொதுவாக வந்து சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களோட வேலையே என்ன அப்படின்னா நிதர்சனத்தை அக்செப்ட் பண்ண வைக்கிறதா. ஒன்று அவங்கள மாற்ற முடியும்னா மாற்றலாம், இல்லை ஏற்றுக்க முடியும்னா ஏற்றுக்கலாம், இல்லை தள்ளி இருக்கலாம். ஸோ இங்கே வந்து மகள், நீங்கள் அவங்க ரொம்ப அறிவான குழந்தை, அறிவுனா பயங்கர அறிவான குழந்தை. அந்த குழந்தை வந்து ரொம்ப பெரிய படிப்பு படித்து பெரிய இடத்துல வேலை பார்க்குற குழந்தை வந்து நீங்கள் அந்த பொண்ணை மாற்றுற அளவுக்கெல்லாம் அதுக்கிட்ட ஒன்றும் தவறு கிடையாது. அப்படிங்கும்பொழுது அந்த குழந்தையை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயம்,
அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ளைக்காரங்களோட எப்படி வந்து அவரால் வந்து ஒரு சம்மந்தி அப்படிம்பாங்க தமிழில். ஒரு சம்மந்தி வீட்டுக்கு வருதுன்னா வெள்ளைக்காரமா ஒயின் கிளாஸோட வந்து நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஓவர் கற்பனை. அதை வந்து நம்ம வீட்டில் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற அந்த ஓவர் கற்பனையில் வந்து இது பண்ணும்பொழுது அப்போ அவர்கிட்ட சொன்னேன், கூப்பிட்டு பேசுங்க அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசும்பொழுது இங்கே கவுன்சிலிங்கில் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து டெக்னிக்ஸ்லாம் நாங்கள் சொல்கிறோம். அதை தாண்டி வாக்கிங் டெய்லி போகும்போது உங்களுக்கு வந்து சாப்பாட்டில் வந்து நம்மளோட நீங்கள் 2ஆம் மூளைங்கிறீங்கள, அதில் செரோட்டோனின் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி ஹார்மோன் மகிழ்ச்சி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து சுரக்கணும். அது 90% நம்மளோட 2ஆம் மூளையில் தான் சுரக்குது, நம்ம தலையில் சுரக்கிறது. அப்போ உணவை சரி பண்ணும்பொழுது அந்த மன நிம்மதிக்கான விஷயமும் வருது. இது எல்லாமே சேர்ந்து அவரை குணப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறப்ப 40-50 நாள் ஆச்சு. இப்போது பொதுவான நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் ஒரு தனி மனிதனாக இருக்கும்போது இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, தொழில் ரீதியான பல பிரச்சனைகள், இதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி மனதளவில் அது பல குழப்பங்களை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் தூக்கமின்மை வரும், அதுக்கப்புறம் உடல் சார்ந்த பல பிரச்சனைகளை கொண்டு வரும். இது எல்லாமே வந்து தவிர்க்க முடியாத பல விஷயங்களுமே கூட. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு பேஷண்ட்டை பார்த்தீங்க, அவங்களுக்கு எப்படி சில விஷயங்களை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு இருக்கலாமா? அப்படி இயல்பாக நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி போய் ஒரு மருத்துவரை அணுகணும்? ஏன்னா நிறைய பேர் இந்த கவுன்சிலிங் போகிறதே வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்களுடைய வாழ்க்கை முறையில் சின்ன சின்ன உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான மாற்றங்களை எப்படி கொண்டு வரலாமா? முதல்ல பிளட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கிறதே இல்லை. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த கோவிட் அப்போ நிறைய பேர் இறந்தது வந்து விட்டமின் டி குறைபாடு இருந்தவங்களோட அதிகமாக இருந்தவங்க இறந்தது வந்து விட்டமின் டி குறைபாடில் இருந்தவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் ஆராய்ச்சி பார்க்குறப்ப இறந்தவங்கள்ட்ட வந்து விட்டமின் டி குறைபாடு அதிகமாக இருக்கிறது அதனால இல்லை, அது ஒரு காரணமாக இது பண்ணுது. அதனால நம்ம என்னன்னா இப்போ வெளிநாடுகளில் வந்து வருடம் வந்து டெஸ்ட் வந்து கம்பல்சரி அப்படிம்பாங்க. நம்ம வந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதே இல்லை. என்ன மாதிரி டெஸ்ட்? நம்மளோட கொழுப்பு, கிட்னி எப்படி இருக்குது, லிவர் எப்படி இருக்குது, விட்டமின் டி எவ்வளோ இருக்குது, B12 எவ்வளோ இருக்குது, ஹீமோக்ளோபின். பெண்களுக்கு வந்து இந்தியாவில் 3/1 பங்கு பெண்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மி. அதாவது நம்ம இங்கே ஒரு 3 பேர் இருக்கோன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ரத்த சோகை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் டெஸ்ட்டு அது மேக்ஸிமம் ஒரு 2000 கூட ஆகாது. அதுக்காக பேர் இருக்காமா? மாஸ்டிகல் செக்அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் போனீங்கன்னா அவங்க ட்ரெட்மில் அது இதுன்னு எடுப்பாங்க. நான் பேசிக் சொல்கிறேன். இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா HbA1c அப்படிம்பாங்க சுகர். இவர் வரப்போ HbA1c வித் 100 யூனிட் இன்சுலினோட 9-10ங்கிற ரேஞ்சில் 200-250ங்க இருக்கிற ரேஞ்சிலேருந்து வந்தவர் இன்றைக்கி இன்சுலின் மாத்திரையெல்லாம் குறைச்சி ஆல்மோஸ்ட் 20 வருஷம் கழிச்சு அவர் சொல்கிறார், 20 வருஷமாக இந்த உடம்புல குத்திக்கிட்டே இருந்தேன் மேடம், இன்றைக்கி குத்தாமல் இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா? இது வந்து இன்சுலின் எடுக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. நிச்சயமாக அது நீங்கள் டெய்லி எடுக்கிறீங்க, ஊசி எடுத்து குத்தணும் அப்படிங்கிறப்ப அந்த நம்ம என்னதான் சொன்னாலும் வலி இல்லைன்னு சொன்னால் கூட வலிக்காத ஊசின்னு என்ன சொன்னாலும் அதை டெய்லி ஒரு வேலையாக நீங்கள் செஞ்சா அதுவே ஒரு மன ரீதியான ஒரு பெரிய நம்ம ஒரு நோயாளி அப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். சர்க்கரைங்கிறது நோய் கிடையாது, குறைபாடு. அந்த குறைபாடை வந்து சில சமயம் சரி செய்ய முடியும், சில சமயம் சரி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்போது இந்த உணவு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி 2 விதமாகவும் அந்த கட் ஃப்ளோராவை ஓரளவுக்கு சரி செய்வதன் மூலமாக அவர் ஓரளவுக்கு நல்லாயிட்டார். வாழ்க்கையோட உண்மையை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி யார்ட்டையுமே சொல்ல முடியாத மன ரீதியான பிரச்சனை, அதுக்கப்புறமா உடல் ரீதியாக பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தீங்க? முதல்ல உடல் வந்து டயட், அதனால் செரோட்டனின் சுரக்கும்பொழுது ஓரளவுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அப்போ தன்னை நோக்கி ஓஹோ நம்ம இத்தனை நாள் சரியா இல்லைல்ல, இப்போ கொஞ்சம் சரியாயிட்டு இருக்கோம்ல, அப்போனா நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும், ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக. எப்போதுமே வச்சிங்களேன் மெஷர்மெண்ட்ஸ் தான். 85 கிலோலேருந்து 80 கிலோ வந்தால் தான் நம்ம மேலே நம்பிக்கை வரும், இல்லாட்டி வராது. டயபெட்டிக் இன்சுலின் குறைஞ்சாதான் நம்ம மேலே நம்பிக்கை வரும், இல்லாட்டி வராது. சரி இவங்க மேடம் நம்பலாம் போல இருக்கே அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸில் தான் வரும். அந்த வந்த பிறகு தான் சரி அடுத்த ஓப்பனப் வருவாங்க. ஓப்பனப் போகிறப்ப அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அணுகும்பொழுது அந்த அணுகுமுறை மூலமாக அவங்களுக்கு சில சமயம் நம்ம நினைக்கிறோம் சில உயர் பதவியில் இருக்கவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்னே நாங்கள் சொல்ல மாட்டேன், பேசுவோம் சார் அப்படிமா, வாரம் மீட்டிங் வச்சுப்போம்,
அப்படின்னு பேசிட்டு ஜஸ்ட் அப்போ கேள்விகள் கேட்போம். என்ன கேள்வினா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து படபடப்பு இருக்கா, அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக இருக்கா, இல்லை கடைசி நேரத்தில் ஓடுறீங்களா. பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் டஃப்பாக இருக்கும். அப்புறம் இல்லாட்டி எல்லாரையும் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறீங்களா, நீங்கள் நினச்சதை அவங்களாம் செய்யலைன்னு நினச்சி கோவப்படுறீங்களா, ஆங்கர் இஷ்யூஸ் அதை வந்து கேட்போம். அப்படியே ஒவ்வொரு கேள்வியாக கேட்கும்பொழுது அவங்கள்ட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 25 கேள்வியில் வந்து அவங்க வாழ்க்கையோட எல்லா விஷயங்களும் வெளியில் வந்துடும். அப்படி ஆரம்பித்து அவர்கிட்ட பேச ஆரம்பித்து தான் அவருக்கு வந்து இந்த சிக்கல்கள் இருக்கிறத வந்து சொல்ல ஆரம்பித்தப்புறம் அப்போது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு நோ சொல்லணும். ஒரு வயது வந்த குழந்தைக்கு 100% நோ சொன்னால் அந்த குழந்தையை இழந்துருவாங்க. அந்த இழப்பின் பயம்தான் அவருக்கு. அந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போயிடும். அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க இருக்கிறது அந்த நாட்டோட கலாச்சாரத்தில். ஸோ அப்போ அந்த பயம். இன்னொன்று வந்து எஸ் சொன்னால் வீட்டில் இருக்கவங்க அந்த வம்புக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்போ இந்த பயம், இந்த இரண்டுக்குமான மனக்குழப்பம், அதனால் சாப்பிட வேண்டிய ஸ்நாக்ஸு அது இதுன்னு அடிக்ஷனு, இந்த ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு சேலஞ்ச் பண்ண பிறகு அப்புறம் அந்த வாரம் இப்படி இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்தது. அதாவது வாரத்தில் 2 நாள் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் ஏறும், 3 நாள் நல்லாயிருக்கும், திருப்பி இப்படி ஏறிட்டு இருந்தது. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வளைவுகள் இப்படி வந்து அப்புறமா ஓரளவுக்கு இப்பயும் அப்படியே ஃபுல்லாக ஆகிடுச்சு. இல்லை இப்பயும் அவர் சொல்லுவார், ஸ்வீட் சாப்பிட்டா நான் மாத்திரை போடுற மாதிரி ஆகிடுச்சேன் மேடம் அப்படிப்பாரு. சரி பரவாயில்ல, பட் என்னைக்காவது ஒரு நாளோட ஸ்வீட்டை நிப்பாட்டிங்க. அப்போ அவருக்கு புரியுது எந்த சமயத்தில் நம்ம ஸ்வீட் சாப்பிட்லாம், ஸ்வீட் சாப்பிட்டா உடனே எவ்வளோ வாக்கிங் போகணும் எப்படி அப்படின்னு ஒரு ட்ரைனிங் தான். ஆக்சுவலி இது உடல் மன நல ட்ரைனிங். ஒரு நான் ஹெல்த் கோச் அப்படின்னு தான் நான் என்ன சொல்லிப்பேன். ஸோ அந்த கோச்சிங்கை வந்து அவர்கிட்ட செய்யும்பொழுது ஒரு நல்லா மேம்பட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது, 2-3 வருஷம் ஆகுது. அவர் வந்து இன்றைக்கும் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுச்சு நான் சொல்ல மாட்டேன். அவங்க வீட்டில் ஒன்றுமே அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த சிக்கல்கள் இன்னும் ஓடிட்டுருக்கு. அவங்கள ஏற்றுக்கிறதா வேண்டாமான்னு இவர் மட்டும் முடிவு பண்ணால் பத்தாது, வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் முடிவு பண்ணோம். அந்த பொண்ணு வந்து எப்படி முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த சிக்கல்கள் அப்படியே இருக்குது. ஆனால் இவர் ஆரோக்கியமாக ஆகிட்டார். இப்போ நீங்கள் வந்து மருத்துவ ரீதியாக என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உளவியல் ரீதியாக நான் உங்ககிட்ட முதலே கேட்ட மாதிரி தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது, பட் ஆனால் நான் டாக்டர் அட்ரஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னு பலருமே யோசிக்கிறாங்க. இதை நான் போய் வீட்டில் எப்படி சொல்கிறது, இல்லை நானே போய் எப்படி ஒரு கவுன்சிலிங் ஒரு டாக்டர்கிட்ட உட்காருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனால் எவ்வளவு சீக்கிரத்தில் உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்? பொதுவாக மனம் சார்ந்த விஷயங்கள்லாம் முதல்ல பாதிக்கிறது தூக்கம் தான். நம்ம தூக்கம் சரியில்லையா அப்படின்னா ஏதோ ஒரு எண்ணங்களால் தான் நம்மளால் தூங்க முடியாது. அதாவது வெற்றி பெற்ற மனிதர்கள் தூங்க விடாத எண்ணங்கள் அப்படிம்பாங்கல்ல, ஆனால் ஆக்சுவலி தூங்க விடாமல் செய்கிறது வந்து தோல்விகள் தான். தோல்வியும் பயமும், அந்த நம்ம தோத்துருவோமோ பயமும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்ம முதல்ல தூக்கத்தை முதல்ல சரி பண்ணணும். என்ன நடந்தாலும் காலைல பார்த்துக்கலாம். தூக்கத்தில் ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னா தூங்கினாதான் தீர்வு கிடைக்கும், தூக்கத்தில் தீர்வு கிடைக்காது. ஸோ அதை வந்து முதல்ல கவனிக்கணும். இரண்டாவது வந்து நம்மளுக்கு பகலில் சோர்வு இருக்கும் நைட்டு தூங்காதனால. அந்த சோர்வு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் சொன்ன இந்த தகவல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பலருக்குமே உடல் சார்ந்து மனம் சார்ந்து பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையும். இதே மாதிரி மற்றும் ஒரு உடல் உள்ளம் மனம் சார்ந்து பல விஷயங்களோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி மேம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.